10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பயமின்றி எழுதுவது எப்படி என்பது குறித்த மாணவ மாணவியர்களுக்கான பயிற்சி முகாம் மேலப்பாளையம் முஸ்லிம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து மஸ்ஜிலிஸ் உலாமா சார்பில் நடைபெற்றது. கோவை சைக்காலஜி உளவியல் நிபுணர் யூனுஸ் கான் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தார். மஸ்ஜிலிஸ் உலாமா கௌரவ தலைவர் சதக் அப்துல்லா தலைமை தாங்கினார். முகாமில் மஸ்ஜிலிஸ் உலாமா செயலாளர் ஆஷிக் இலாஹி, ஞானியார், ஜலீஸ் அகமது, சாகுல் ஹமீத் பாதுஷா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அதற்கு முந்தைய காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி இருந்தால் நாம் கவலைப்பட வேண்டிய தேவை இருக்கிறதா? நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா? மாணவ மாணவிகளே, நீங்கள் எல்லாம் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். அதற்கு முன்பாக தேர்வை பயமின்றி எப்படி எதிர்கொள்ளலாம் என்ற முக்கியமான அறிவுரையை பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். மேலப்பாளையம் மஜ்லிஸ் உலமாவின் சார்பாக முதலாக இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எப்படி நடத்துவது, பிள்ளைகளுக்காக வேண்டி அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காக வேண்டி பயமில்லாமல் பரீட்சை எழுதுவது சம்பந்தமாகவும், பரீட்சை ஹாலில் நேரங்களை மிச்சப்படுத்துவது சம்பந்தமாகவும் நல்ல பல ஆலோசனை சொல்வதற்காக வேண்டியும் மஜ்லிஸ் உலமாவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிக்காக வேண்டி கோயம்புத்தூரில் இருந்து சைக்காலஜியை சேர்ந்த யூனுஸ் கான் எம்ஏசி அவர்கள் நாங்கள் கூப்பிட்டுருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இப்பொழுது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி விஷயமாக ஏன் எதுக்காக வேண்டி வந்தோம், இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன செய்தியை சொல்ல போகிறோம் என்பதையும் அவங்க பிள்ளைகளுக்காக வேண்டி சொல்லுவாங்க என்பதையும் அதை தெரிவித்துக் கொள்கிறேன். முகமது யூனுஸ் கான் நான் இன்று மாணவர்களுக்கு மத்தியில் தேர்வு பயத்தை நீக்குவது எப்படி, பயமில்லாமல் பதட்டமில்லாமல் தேர்வுகளை எழுதுவது எப்படி, மாணவர்கள் பொதுவாகவே சில சமயங்களில் மிகச் சிறப்பாக தயாராகி இருந்தால் கூட தேர்வு நேரங்களிலே பதட்டம் அடைந்து விடுவார்கள். அதனால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற இயலாமல் போய்விடும். அதை போக்குவது எப்படி, அந்த பதட்டமின்றி தேர்வுகளை எதிர்கொள்வது எப்படி, மேலும் தேர்வு நேரத்திலே ஏற்படக்கூடிய மறதிகள் அல்லது திடீரென்று ஏற்படக்கூடிய மறதிகளை தவிர்த்து படித்த விஷயங்களை எப்படி மூளையிலிருந்து வெளியே கொண்டு வருவது என்பன போன்றவையும், தேர்வுக்கு மாணவர்கள் தங்களை உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும், பரீட்சையில் தங்களுடைய விடைத்தாள்களை எப்படி எழுத வேண்டும், விடைத்தாள்களில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, செய்யக்கூடியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன போன்ற விஷயங்களை பற்றி மாணவர்களுக்கு ஆலோசனையாகவும் பயிற்சியாகவும் இந்நிகழ்ச்சியின் மூலமாக நான் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்நிகழ்ச்சியின் மூலமாக அதனை நான் செவனை செய்ய இங்கு ஆயத்தமாக அமர்ந்திருக்கின்றோம். நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம், பரீட்சை தான். அதே போல் இந்த உலகமும் ஒரு போராட்டமான ஒரு உலகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த போராட்டத்திலே பல டெக்னிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சாதனைகளை யார் நிகழ்த்தி முன்னால் வருகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற முடியும். ஆகவே படித்திருந்தால் மட்டும் போதாது, அந்த படிப்பை வைத்து அதிகமான மதிப்பெண்கள் பெற்று முதலாக வரக்கூடிய அந்த சிந்தனைகளை எவ்வாறு விதைக்க வேண்டும் என்பதற்காக தோழர் யூசுப் கான் அவர்கள் வந்திருக்கிறார்கள், யூனுஸ் கான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுடைய அறிவுரைகள் நம்முடைய மாணவர்களுக்கு மிகுந்த பயனை தரும் என்பதில் எங்களுக்கு கிஞ்சிட்டும் சந்தேகமில்லை. எல்லாம் இறைவன் செயல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.